நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூ சேனல். இந்த வருஷம் 2024 ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வந்து 3-4 படங்கள் வந்து பொங்கலில் கிளாஸ் ஆக போகுதுன்னு தெரியுது. அது எந்தெந்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐலை, இன்னொன்று கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் நிறையா 2-3 படங்கள் வரப்போதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் வந்து கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். தனுஷ் படம் வந்து ஆஃப்டர் லாங் டைம் எதிர்பார்த்துக்கு இருந்தாங்க. அந்த ஃபேன்ஸ், சினிமா ஃபேன்ஸும் சரி, நானும் ஒரு தனுஷ் ஃபேனும் சரி, ஒரு சினிமா ஃபேன்ஸுக்கு வந்து கேப்டன் மில்லர் படம் வந்து எப்படி இருக்கும், அதாவது அருண் மதீஸ்வரனுடைய இயக்கத்தில் வரப்போகிற படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்காக வந்து 2 நிமிஷம் 50 செகண்டில் வந்து ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க இன்றைக்கி. அந்த ட்ரெய்லரில் என்ன சொல்ல வராங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு அடிமைப்பட்ட ஒரு கிராமம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதராக வந்து நிற்கிறாங்க. அவரை வந்து ஊரே வந்து எதிர்க்கிறாங்க, டெவில்னு சொல்கிறாங்க. அவர் எதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்றது ஒரு ஒன்லி ஸ்டோரியாக பேஸ் இருக்கும்னு வந்து நம்ம ஸ்டோரி ட்ரெய்லரை வச்சு கணிக்க தான் முடியும். வைரே வந்து ஸ்க்ரீன் ப்ளே எப்படி வேணால் இருக்கலாம், ஸ்டோரி வைஸ் இதாக இருக்கும் எனக்கு தெரியுது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து வேறு கோணத்தில் கொண்டு போனாலுமே கதை வந்து என்டையராக வந்து மாட்டும். இந்த படத்தில் யாரெல்லாம் இருந்துச்சுன்னா, தனுஷ், பிரியா மோகன், அப்புறம் சிவராஜ்குமார், நிறையா நட்சத்திர பட்டாளங்களே உள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து ஒரு விண்டேஜ் லுக்கில் வந்து படம் வந்து சினிமா ரெட்டவர் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய காலத்து எக்யூப்மெண்ட்ஸு, ஃபைட் காட்சிகளும் சரி, வாகனம், அப்புறம் பில்டிங், டேங்க்கு, செட்டு, இதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து ஃபுல் வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சின்ன வயசு கதாபாத்திரத்தில் வந்து ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணி ஒரு காவலாளிமை காட்டுவாங்க தனுஷை. அவங்க பேர் என்னவாங்க, கேப்டன் மில்லர். அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து கிட்டத்தட்ட தாடி வச்சுட்டு ஒரு ரகுடான ஒரு டெவிலான ஒரு ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. மேபி இது வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ன்றதில் ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெவில்ன்றது யார், நான் டெவில்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப அரக்கந்தான குணமான இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. என் கண்ணில் சிக்கிறதுனா எல்லாருமே சேர்ந்துருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது எனக்கு ரீசெண்டாக தென்பட்டு வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு ஆடியன்ஸில் வந்து காட்டுற மாதிரி காட்டுவாங்க. இவர் வந்து ஒரு டெவில் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. சில பல சுற்றுவட்டாரத்தில் காட்டுற காட்சிகளாக பார்க்கும்போது எனக்கு இந்த படம் வந்து எங்கேயோ ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது தனுஷ் மூவிலே அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கர்ணன் படத்தில் ஒரு மலைக்கு மேலே ஸ்டார்ட் மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நானே கையில் எடுத்தா கொண்டு போய் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெய்லரில் கன்னை வச்சுக்கிட்டு நிற்பார் நம்ம தனுஷ் தலைக்கு பின்னாடி. அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது எனக்கு பிளிக்கி பிண்டர்ஸில் வந்து அவர் வந்து தலையில் கன் வச்சுட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் அப்படி என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கருத்துலாம் தெரியும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே வருண். டாடா, பை பை.